Merchant middleman. Merchant middlemen are the intermediary who buy and sell the goods in their own name and in return earn a profit out of it. They take ownership as well as possession of the goods they sell. They operate in their own name and bear all the risk. Merchant middleman can further subdividend into அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபார இடைநிலையர்கள். சரி, வியாபார இடைநிலையர்கள் என்பவர் லாபம் வியாபார இடைநிலையர்கள் என்பவர் லாபம் பெரும் நோக்குடன் தமது பேரிலே பொருட்களை என்ன பண்ணிக்குவாங்க, பொருட்களை வாங்கி விற்கும் இடையீட்டாளர் ஆவார். சரியா, மெர்ச்சன்ட் மிடில்மேன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ஓன் நேம்லேயே என்ன பண்ணிக்குவாங்க, அந்த குட்ஸை வந்து வாங்கி வந்து விற்றுக்குவாங்க. அவங்க பேர் தான் என்னங்கிறாங்க, மெர்ச்சன்ட் மிடில்மேன் அப்படிங்கிறாங்க. பொருட்களின் உரிமையையும் பெற்றுக்கொண்டு பொருட்களை விற்பனை செய்கின்றனர். சரி, அதே மாதிரி பொருளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிட்டு உரிமையை வந்து வாங்கிக்கிட்டு பொருட்கள் உரிமையும் ரைட்ஸையும் அதே மாதிரி பவரை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து குட்ஸையும் வந்து வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து சேல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாம்மா, அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தமது பேரிலேயே செயல்பட்டு வியாபாரத்தில் ஏற்படும் இடர்களை ஏற்கின்றனர். சரி, அந்த குட்ஸை வந்து தன்னோட பேர்லேயே விற்றுக்குவாங்க, ஓன் நேம்லேயே என்ன பண்ணிக்குவாங்க, அது வந்து சேல் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இடர்களை ஏற்கின்றனர். வியாபார இடர்களை இரு வகையில் பிரிக்கலாம். சரியா, டிவிடெண்ட் இன்டு ஹோல்சேலர், ரீட்டெய்லர். மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரிக்கிறாங்க. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் வியாபார மொத்த விற்பனையாளர். மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் ஆர் ஹோல் செல்லர் who take title to the goods. There are also sometimes referred to as distributor, dealers and jobbers. This category includes both full service wholesaler and limited service wholesaler. Full service wholesaler perform a broad range of service for their customer, such as stocking and inventories, operating warehouse, supplying credit to buyer, employing salespeople to assist customer and delivering goods to customer அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் வந்துட்டு இவர்கள் பொருளின் உரிமையை பெற்றுக்கொள்ளும் மொத்த வியாபாரிகள் ஆவார். பொருளோட உரிமையை வந்து வாங்கிக்கக்கூடிய என்னது மொத்த வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உரிமையை பெற்றுக்கொள்ளும் மொத்த வியாபாரி. சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பெற்றுக்கொள்ளும் மொத்த வியாபாரி ஆவார். நிறைய விநியோகிப்பாளர், விற்பனையாளர் ஆகவும் செயல்படுகிறார். இவர் வந்து ஒரு சில நேரம் டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் அண்டு ஜாப்பரும் என்ன பண்ணுறாரு வந்து ஒர்க் பண்ணுறாருங்கிறாங்க. இவர்களின் முழு சேவை மொத்த வியாபாரி, வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி என்ன பிரிவுகளை பிரிக்கலாம். அதேமாதிரி என்ன 2 டைப் வந்து பிரிக்கலாம். அதில் வந்து ஃபுல் சர்வீஸ் ஹோல்சேலர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். முழு சேவை மொத்த வியாபாரி என்பவர் வாடிக்கையாளருக்கு பல்வேறு பரந்த பணிகளை செய்பவர் ஆவார். சரியா, ஃபுல் சர்வீஸ் ஹோல்சேலர்னாக்கா என்னது வியாபாரி ட்ரேடருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒர்க்கையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஃபுல் டைம் ஹோல்சேலர். சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆவார். பொருட்களை வைப்பிடுதல், பண்டகசாலை ஏற்படுத்துதல், வாங்குவோருக்கு கடனுதவி அளித்தல், நுகர்வோருக்கு உதவி விற்பனை பணியாளர்களை பணியமர்த்துதல் மற்றும் வாடிக்கையாளருக்கு சரக்குகளை வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறார். சரி, இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செஞ்சு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. வேர் ஹவுசிங், சப்ளைங் கிரெடிட் டு பையர், எம்ப்ளாயி, சேல்ஸ் பீப்புள் டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது அசிஸ்ட் கஸ்டமர் அண்ட் டெலிவரிங் குட்ஸ் டு கஸ்டமர். இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செஞ்சு வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கான்னு சொல்லிட்டு லிமிட்டட் சர்வீஸ் ஹோல்சேலர். சரி, வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டட் சர்வீஸ் ஹோல்சேலர் ஆஃபர்
அதில் வந்துட்டு offer favor service to their customer but lower price. They might not offer delivery service extend their customer credit or have sales force that actively call seller. Small retailer often buy from cash and carry wholesaler to keep their price as low as big retailers that get large discount because of the hedge volume of goods they buy அப்படிங்கிறாங்க. சரியா? வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி என்பவர் வாடிக்கையாளருக்கு சில குறிப்பிட்ட சேவைகளை மட்டும் செய்து பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்பவர் ஆவார். சரியா? லிமிட்டட் சர்வீஸ் ஹோல்சேலர்னாக்கா வாடிக்கையாளர் கஸ்டமருக்கு என்ன பண்ணாங்க, சில குறிப்பிட்ட சேவைகளை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சில குறிப்பிட்ட சேவைகளை மட்டும் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து குறைந்த விலையிலேருந்து விற்பனை செய்வாங்க. வாடிக்கையாளருக்கு சில குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் குட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி மட்டுமே செய்து பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்வார். சரி, வாடிக்கையாளருக்கு பொருட்களை அவருடைய இல்லங்களுக்கே சென்று வழங்குதல். சரியா? டோர் டெலிவரி. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, கால் பண்ணாங்கனாக்கா என்ன டோர் டெலிவரி பண்ணுறது. சரியா? இல்லங்களுக்கே சென்று வழங்குதல், கடன் உதவி செய்தல், விற்பனை பணியாளர்களை பணியமர்த்தல் முதலான சேவைகளை இவர் செய்வதில்லை. இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, அவங்க செய்கிறது கிடையாது. சரியா? புரிஞ்சுதா? இவங்க இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறது கிடையாது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களை பெருமளவில் மொத்தமாக கொள்முதல் செய்வதால் பெருமளவில் தள்ளுபடி பெற்று குறைவான விலையில் பொருட்களை வாங்குகிறார். சரியா? பொருட்களை என்ன பண்ண கொள்முதல் செய்வதால் பெருமளவில் தள்ளுபடி பெற்று குறைவான விலையில் பொருட்களை வாங்குகிறார் அப்படிங்கிறாங்க. எனவே இவரால் மற்ற சில்லறை வியாபாரியின் விற்பனை விலையை காட்டிலும் குறைவான விலைக்கு பொருட்களை விற்க முடிகிறது. சரி, மற்றவங்களோட என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரால் என்ன பண்ணுது, குறைவான விலைக்கு பொருளை என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுதுங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி டிராப் ஷிப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உடைமை ஏற்காமல் உரிமை மாற்றம் வியாபாரிகள். சரியா? ஆர் அனதர் டைப் ஆஃப் என்னது லிமிட்டட் சர்வீஸ் ஹோல்சேலர் ஆல்தோ டிராப் ஷிப்பர் டேக் டைட்டில் டு த குட்ஸ். சரியா? they do not actually take possession of them or handled them. They deal with goods that are large or bulky. Instead they earn a commission by finding seller and passing their order over to the producer who then ship them directly to the seller. Mail order wholesaler sell the product using catalog instead of sales force and then ship the product over to buyer அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் உடைமை ஏற்காமல் உரிமை மாற்றும் விற்பனையாளர். சரியா? இவர்கள் மற்றொரு வகை வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி ஆவார்கள். சரியா? இவர் லிமிட்டட் இன்னொரு டைப், அதோட லிமிட்டடு சர்வீஸ் ஹோல்சேலரோட இன்னொரு டைப். இவர் பொருட்களின் உடைமையை பெற்றுக்கொள்ளும், இவர்கள் உடைமையை பெற்றுக்கொள்வதில்லை. ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. பொருட்கள் கையாளுவதில்லை, பொருளை கையில் வச்சுக்க மாட்டாங்க. விற்பனையாளர் பெருமளவில் ஆணைகளை பெற்று அவற்றை நேரடியாக உற்பத்தியாளருக்கு அனுப்பி பொருள் விற்பனையாளரை சென்றடைய ஏற்பாடு செய்து அதற்கு கழிவு பெறுகிறார். இவர் பொருளை கையில் வாங்கிக்கிட்டு ரைட்ஸை மட்டும் வாங்கிக்கிறாரு. அவர் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை வாங்கி அதை மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து ப்ரொடியூசர் மூலமாக டைரெக்டாக என்ன பண்ணுது, அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் நெக்ஸ்ட்டு அடுத்தது ட்ராக் ஜாப்பர் அப்படிங்கிறாங்க. சரியா? ட்ராக் ஜாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ட்ரக் ஹோல்சேலர் ஆக்சுவலி ஸ்டோர் ப்ராடக்ட் விச் ஆர் ஆஃப்டன் ஹை பெரிஷபிள். அதேமாதிரி ஹை பெரிசிபிள் எக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஃபிஷ்ஷு, அதுமாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் அண்ட் their trucks make the round to customer who inspect and select the product they want straight off their truck அப்படிங்கிறாங்க. சரியா? வாகன தனி வணிகர்கள், வாகன மொத்த வியாபாரிகள். சரியா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்கள்
அழுகி கெடும் தன்மையுள்ள உதாரணமாக மீன் பொருட்களை வாகனங்களை ஏற்றிக்கொண்டு மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று வாகனங்களில் வைத்து நேரடியாக வாடிகளை விட்டு விடுகின்றனர். சரியாப்பா, அதுதான்ப்பா இந்த பூவு, பழம், ஃப்ரூட்ஸு, சரியா, இது மாதிரி ஃபிஷ்ஷு, மில்க், இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு தேவையாக இருக்குதோ போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வண்டியில் போய் டூ வீலர்லேயே ஆட்டோவில் எதுலையாச்சும் போய் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே மக்களுக்கு தேவையாக இருக்கும், அங்கே போய் அந்த பொருளை விற்றுருவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது ட்ரேக் ஜாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ட்ராக் ஜாப்பர்னாக்கா செல் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் சச் ஆஸ் புக்ஸு, ஹாஸ்டரி அண்ட் மெக்கானிஸ் அண்டு தட் த magazines that the display on their own rack in store. நம்ம இந்த புக்கு படிக்கிறோம், மேக்சின் படிக்கிறோம், சரி, மேக்சின் இது புக்கு, சரி, அது மாதிரி என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், சரியா. ரேக் ஜாப்பர் retain the title to the goods while the merchandise remain physically in the store for sale. Periodically they take count of what's been sold off their racks and then bill the store for this item அப்படிங்கிறாங்க. சரியா. தனி வணிகர்கள் புத்தகங்கள், பருவ இதழ்கள், உள்ளாடைகள் போன்ற சிறப்பு தயாரிப்பு பொருட்களை தமது சொந்த காட்சி பெட்டிகளில் வைத்து மற்ற விற்பனைகளில் வைத்து விடுகின்றனர். சரியா. பருவ இதழ்கள், சரியப்பா, அது உள்ளாடைகள் போன்ற சிறப்பு தயாரிப்பு பொருட்களில் சொந்த காட்சி பெட்டிகள் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ட்ராக் இன் ஸ்டோர், அதில் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, இதை வைத்து விற்பனையகங்களில் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஸ்டோரில் வச்சிடறாங்க. பொருட்களின் உரிமை இவரது வசமே உள்ளது. பொருளோட ரைட்ஸ் இவர்கிட்டே இருக்கும். விற்பனையகங்களின் உரிமையாளர் இவற்றை விற்று பணத்தை பெற்றுக்கொள்கிறார். சரியா. அந்த ஸ்டோரில் இருக்க சேல் பண்ணுறாங்க. அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரோட உடனே என்ன பண்ணுறாரு, இதை விற்று அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிறாரு. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை சென்று எத்தனை எண்ணிக்கையிலான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதற்குரிய தொகையை பெற்றுக்கொண்டு ரசீது வழங்குகிறார். சரியா. எவ்வளோ பீரியாடிக்கல்லி என்ன பண்ணாங்க, போய் அதை கவுண்ட் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னது சொல்கிறாங்க. சரியா. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேலர். இதுக்கப்புறம் என்னது, ஹோல்சேலர் டெஃபினேஷனு மீனிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம்.